அண்மைச் செய்தி எம்எல்ஏ அமைச்சர்களுக்காக கடவுள் காத்திருக்க வேண்டாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது அறிவுறுத்தியுள்ளது. அமைச்சர் தரிசனம் செய்த விவகாரத்தில் யாரையும் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்க விரும்பவில்லை என்றும் நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன் அமர்வு தற்பொழுது இந்த கருத்தை கூறியுள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைச்சர் நிர்மல்குமார் தரிசனத்திற்காக தாமதமாக நடை அடைக்கப்பட்டதாக வீடியோ வெளியான விவகாரம் தொடர்பாகவும், கோவில் நடை அடைக்கும் முன்பே அமைச்சர் கோவிலுக்குள் நுழைந்ததற்கான சிசிடிவி ஆதாரம் உள்ளது என்றும் அறநிலையத்துறை தரப்பிலிருந்து தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். தற்பொழுது அமைச்சரால் மற்ற பக்தர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படவில்லை என்றும் எம்எல்ஏ அமைச்சர்களுக்காக கடவுள் காத்திருக்க வேண்டாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது அறிவுறுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைச்சர் நிர்மல்குமார் தரிசனத்துக்காக தாமதமாக நடத்தி அடைக்கப்பட்டது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் கடந்த மே 15ஆம் தேதி தரிசனம் செய்தார். வழக்கமாக கோவில் நடை மதியம் 12:45 மணிக்கு சாத்தப்படும். இந்த நிலையில் ஆனால் அமைச்சருக்காக கோவில் நடை திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் நிர்மல்குமாரின் தரிசனத்துக்கு பிறகு கோவில் நடை அடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கருவறையில் அமைச்சர் தரிசனம் செய்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவியதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த நிலையில் கோவில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை எதிர்த்த வழக்கு நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இது குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு இன்றைய தினம் வந்தபோது அறநிலையத்துறை செயலாளரின் அறிக்கையை தாக்கல் செய்த தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பி.வி. பாலசுப்ரமணியம், கோவில் நடை அடைக்கும் முன்பே அமைச்சர் கோவிலுக்குள் நுழைந்து விட்டதாகவும் அதற்கு கண்காணிப்பு கேமரா ஆதாரம் இருப்பதாகவும் அவரால் மற்ற பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கோவில் நடை பகல் 1 மணிக்கு தான் அழைக்கப்படும் என்றும் பகல் 12:50 மணிக்கெல்லாம் கோவிலுக்குள் நுழைந்து விட்டதாக அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் யாரையும் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக விரும்பவில்லை என்று கூறி எம்எல்ஏக்களும் அமைச்சர்களாக இருந்தாலும் கூட கடவுள் காத்திருக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.